Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Robert Frost Birches. Okay, Birches அப்படிங்கிற போயத்தில் அந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல தான் இருக்கும். அப்போ ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, at present human life, the life of an adult is a life filled with suffering. அது ஒரு சஃபரிங் ஃபில்டு லைஃபா இருக்கு. அப்ப இந்த லைஃப் சஃபரிங்ஸ் நிறைந்து இருக்கும் பொழுது there is a natural tendency to move towards spirituality. ஆன்மீகம் என்ற தளத்தை நோக்கி மனிதனுடைய மனம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி நகர்ந்து போதல், அந்த ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்து போதலை வந்து சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஒருவேளை இவர் முழுமையாக ஒரு ஆன்மீக தளத்திலே தங்கி விடுவாரோ அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அப்படி அல்ல, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஒரு முழு மனித வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஆன்மீகம் என்ற தளத்தையும் இந்த உலக வாழ்க்கை என்ற தளத்தையும் என்ன பண்ணணும், ஒரே அளவுக்கு என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த லைன்ல சொல்ல போறேன். டுவர்ட்ஸ் ஹெவன் till the tree could bear no more. அந்த விண்ணை நோக்கி நான் ஏறி செல்கிறேன். அது எதுக்கு ஈக்குவேட் பண்றாரு அப்படின்னா, இட்ஸ் ஹோல் மெட்டஃபர். இட்ஸ் a metaphor of the climbing of the birches. the birch treeல மேல் நோக்கி ஏறி செல்வது அப்படிங்கிறது எதை நோக்கி ஏறி செல்வதை குறிக்கிறது? It is a movement towards heaven. and இந்த ட்ரங்க் கிட்ட நாம் நிற்கிறோம் அப்படின்னா it is earth. அப்ப ஆத்தர் வந்து நமக்கு என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா, ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஹியூமன் லைஃப் இஸ் a paradoxical existence. அது ஒரு paradoxical existence. என்ன அப்படின்னா, இங்க ஊன்றி நிற்கும் நேரத்திலேயே மனிதனுடைய மனம் விண்ணை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அங்க ஒரு கால், இங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் என்றே லைஃப் இருக்கிறது. அப்போ ஹோலா ஒரு அப்படி மெட்டஃபரா, எக்ஸ்டெண்டட் மெட்டஃபரா கொண்டு போறாரு. அந்த பர்ச் ட்ரீல ஏறி செல்வது விண்ணக நோக்கி பயணம். அங்க மேல போனோன்ன அந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடைச்சோன்ன திருப்பியும் அந்த மெச்சூரிட்டி நம்ம எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுது, ஏர்த்துல கொண்டு வந்து நிப்பாட்டுது. அந்த மெச்சூரிட்டியோட நம்ம இங்க வேலை செய்யறோம். திருப்பியும் கொஞ்சம் டியர்ட் ஆனோன்னா, டயர்ட் ஆனோன்னா என்ன பண்றோம், திருப்பியும் அந்த மரத்து மேலே ஏறுறோம். So there is going to be a continuous movement. Okay, upward movement is a movement of aspiration and being in earth is groundedness. So the author is metaphorically comparing the climbing the birch tree to a spiritual journey. And the tip of the tree அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. But dipping its top and set me down back ன்னு கொடுத்திருக்காரு. This is symbolic of getting back to the earth, being grounded in earth. Now the last but few lines. One could do worse than be a swinger of birches. அப்ப இந்த போயத்துல லாஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இந்த ஸ்விங்கர் ஆஃப் பர்ச்சஸ் மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியாலிட்டியில இருக்கணும், அதே நேரத்துல விண்ணகம் நோக்கியும் போகணும். விண்ணகத்தை போய் டச் பண்ணி ஒரு புரிதல் கிடைச்சோன்ன அங்க இருந்து திருப்பியும் மண்ணகம் நோக்கி வரணும். அப்பதான் நீ மனிதனா வாழ முடியும். ஒருவேளை இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், வேணாம் இந்த கஷ்டம் எதுக்கு எனக்கு, நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்றால் you are escaping from the reality of life. உனக்கு விண்ணகத்துல கூட இடம் கிடைக்காது. என்ன சொல்றாரு அப்படின்னா, you need to learn to use imagination. இமேஜினேஷனை நீ பயன்படுத்தியே ஆகணும். நீ ரேஷனலா ஆகலாம். உன் மண்டையில இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு, உன் தலைக்குள்ளார உன் பிரெயின்குள்ளார இருக்குன்னு சொல்லிட்டு ரீசனை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா லைஃப் சஃபரிங்கா தான் இருக்கும். அதே நேரத்துல இந்த ரீசனையும் இமேஜினேஷனையும் பேலன்ஸ் பண்ணினா லைஃப் வில் பி a pleasant swinging movement. You will also be like the little boy enjoying life. Okay, right. இந்த லைன் பாருங்க, இந்த லாஸ்ட் லைன், one could do worse than அப்படின்னா இதை விட மோசமானது வேற எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. Swinger of birches is good. அது இல்லாமல் மற்றது எல்லாமே வேஸ்ட். அதுதான் மீனிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
என்ன அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் தான் பெஸ்ட், பர்ச் ட்ரீல ஸ்விங்கரா இருக்கிறது தான் பெஸ்ட், மற்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாரு. ஆனா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பின்னாடி சொல்ல வருது வேஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் understatement. So the author has used understatement and he has also used the symbolism in the last line, telling we need to establish a balance between imagination and reality. அவ்வளவுதான் இந்த போயம் முடிந்தது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டீச்சர்ஸ்? Have you any doubts there?